உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம், பாசுரம் 19. இன்றைக்கு ரொம்ப அழகா ஒரு அறைக்குள் இருக்கின்ற அந்த நெருக்கமான காட்சியை காட்சிப்படுத்துகிறாள் ஆண்டாள். அதிலும் ஒரு கணவனும் மனைவியுமாக, தலைவனும் தலைவியுமாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம். இதுதான் புரட்சி பெண் ஆண்டாள் என்று நாம் சொல்வதற்கான ஒரு காரணம். ஏனென்றால் ஒரு பெண் பாடிய பாட்டில், தமிழ் இலக்கியத்தில் இப்படிப்பட்ட நெருக்கத்தை யாருமே வடித்து காட்டவில்லை. அதுதான் மிக முக்கியம். அப்படி செய்தால் ஐயோ, ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பாடலாமா, ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பேசலாமா என்று கேட்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டாள் இதை செய்திருக்கிறார். நப்பின்னையும் கண்ணனும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு சொல் சித்திரம் மூலமாக இந்த பாடலில் காட்டுகிறாள், இந்த பாசுரத்தில் காட்டுகிறாள். மெய்மறந்து போகிறோம். ஏன்னா கேமராவை வச்சு ஷார்ட்டாக கட் பண்ணி காட்டுற மாதிரி ஆண்டாள் வார்த்தைகளால் அந்த காட்சியை லாங் ஷாட்டை காட்டுறா, மிட் ஷாட்டை காட்டுறா, க்ளோஸ்அப்க்கு போகிறா, டைட் க்ளோஸ்அப்க்கு போகிறா. இப்படியாக ஒரு பாடல் நம்முடைய திருப்பாவையில் இருக்கிறது என்பது நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அந்த பாசுரத்தை முதல்ல ரசிக்கலாம் பாருங்களேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றாகில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படிங்கும் போதே 2 ஷாட் வந்துடுதுங்க. குத்து விளக்கெரியங்கும் போது லாங் ஷாட்டில் அந்த அறையில் எரிஞ்சிட்ருக்கிற ஒளிந்து கொண்டு இருக்கின்ற விளக்குகளை சொல்கிறார். அப்புறம் கொஞ்சம் கேமரா மூவ் ஆகுது. கோட்டுக்கால் கட்டில் மேல்னா அந்த கோட்டுக்கால் கட்டில் காமி அப்படின்னு டைரக்டராக சொல்கிறா. கேமராமேன் அங்கே கொண்டு போய் ஷாட்டை வைக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு காட்சியாக நகர்த்திக்கிட்டே போகிறா பாருங்க. முதல்ல லாங் ஷாட்டில் அந்த அறையை காமிச்சாச்சு. அறை முழுக்க விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, தூப தீபத்தோடு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது கட்டிலுக்கு போயாச்சு. கோட்டுக்கால் கட்டில் அது வேற. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசனையான கட்டிலை ஆண்டாள் சொல்கிறார். வெறுமே ஸ்டீல் கட்டில்னு இப்போ நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் இல்லை. கோட்டுக்கால் கட்டில்னா கடைந்து 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 செய்த அந்த எஃகு கட்டிலை சொல்கிறாள் அந்த ஆண்டாள். தேக்கு கட்டிலை சொல்கிறாள், தங்கத்தால் செய்த கட்டிலை சொல்கிறாள், வெள்ளியால் செய்த கட்டிலை சொல்கிறாள். மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கட்டிலுக்கு மேலே மெத்தென்ற என்ன வார்த்தை இல்லை, 1000 ரோஜா பூக்களை எடுத்து கோர்த்தது போல மெத்துன்னு இருக்கான். மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கேமரா அப்படியே மேலே ஏறுது. கட்டிலுக்கு போயாச்சு, அந்த மெத்தையில் அது மேலே ஏறுது கேமரா. அடுத்தது அதில் அந்த வார்த்தைகள் மெத்தென்ற, என்ன அழகான வார்த்தை. ரசனையோடு வாழ்வது என்பது இதுதான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அப்படியே பூத்த பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த முலைகளை உடைய நப்பின்னை கொங்கை மேல், நப்பின்னை என்கின்ற அந்த பெருமாட்டியின் மார்பு மேல் ஒவ்வொரு காட்சியாக நகர்ந்துக்கிட்டே போகுது. முதல்ல கட்டில் அறையை காமிச்சாச்சு, கட்டில் காமிச்சாச்சு, கட்டில் மேல் இருக்கிற மெத்தையை காமிச்சாச்சு, மெத்தை மேல் இருக்கக்கூடிய நப்பின்னை. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அப்படி ஒரு பூங்கொத்து மாதிரி கிடக்கின்ற நப்பின்னையின் மார்பு மேல் கிடக்கின்ற மலர் மார்பா, அவரே மலர் மார்பா ஆயாச்சு. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒருங்கிணைந்து கலந்திருக்கிறார்கள்ங்கிறத சொல்லித்தரா. நீ வாயத்திறைய, நீ வாய் திறந்து பேச அப்படின்னு கண்ணனிடம் கேட்கிறாள் என்றால் இது வெறுமே தலைவன் தலைவிக்கான ஒரு காட்சி மட்டுமே இல்லை என்பதுதான் நாம் குறியீடாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒளி விளக்குகள் ஒளிர்கின்றன. அப்படியான ஒரு மேடை நமக்கு வாய்க்கிறது. அந்த மேடையின் மீது நாம் ஏறுகிறோம். அங்கே நாம் உட்காருவதற்கான வெற்றி இருக்கை போடப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி இருக்கையில் நாம் ஏறி அமர்கிறோம். நமக்கு மலர் மாலை சூடப்படுகிறது. வெற்றி மலர் மாலையை சூடிக்கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் இந்த பாசுரம் மையப்புள்ளியை நோக்கி ஆண்டாள் நகர்ந்து விட்டாள் என்பதை காட்டுகிறது. அந்த இலக்கு என்கின்ற அந்த மலர் மார்பன் அங்கே அப்படியே இருக்கிறான். அந்த இலக்கை சுற்றியும் காவல் காக்கின்ற கவசமாக இருக்கின்ற நப்பின்னையாக ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையிடம் ஆண்டாள் பேசுகிறாள்.
அந்த திரையை நோக்கி நாம் நகர்கிறோம். நம்முடைய இலக்கு அதோ அங்கே கண்ணு கெட்டிய தூரத்தில், கை கெட்டிய தூரத்தில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உழைச்சாச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சாச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருந்துட்டோன்னா அந்த இலக்கை, அந்த மையப்புள்ளியை, அந்த வெற்றி மாலையை நாம் பெற்றுவிட முடியும், நாமும் மலர் மார்பனாக ஆகிவிட முடியும் என்று சொல்லித் தருகின்ற பாசுரம்தான் இது. எனவே வெறுமே தலைவன் தலைவி மட்டுமல்ல, நம்முடைய இலக்கு தான் நம்முடைய தலைவன் நம்முடைய தலைவி. அந்த வெற்றியை நாம் எப்படி பெற முடியும் என்பதைத்தான் ஆண்டாள் இதில் சொல்லித் தருகிறார். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். மைத்தடம் கண்ணினாய்னு நப்பின்னைட்ட தான் பேசுகிறார் திரும்பவும். நீ உன் மணாளனை ஒருபோதும் துயிலழ விழமாட்டேங்கிற, அப்படின்னா எனக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறாய். அந்த வெற்றியின் தரிசனம் எனக்கு வேணும். கண்ணன் என்பது இலக்கு, ஒரு குறியீடு தானே திருப்பாவையில். அது வெற்றியின் அடையாளம். அந்த வெற்றி எனக்கு வேணும். ஆனால் அந்த வெற்றியை அடைய முடியாமல் நீ இன்னமும் ஒரு திரையாக கவசமாக அங்கே மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கியே. இவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணி நான் பயணம் செய்து என்னுடைய செயல்களை சிறப்பாக செய்து வந்தாச்சு, இதோ வந்தாச்சு. ஆனால் நீ அந்த வெற்றி இலக்கை அடைய முடியாத மாதிரி மலர் மார்பனை மூடிக்கொண்டிருக்கிறாய். நீயும் கொஞ்சம் நகர்ந்துரு, நான் என்னுடைய தரிசனத்தை பெற்றுவிட முடியும், கண்ணன் தரிசனமாக இருக்கக்கூடிய என்னுடைய இலக்கின் தரிசனத்தை பெற்றுவிட முடியும் என்று ஆண்டாள் சொல்கிறார். அந்த நப்பின்னை என்பவள் தடையாக நிற்கிறாள் என்று இதில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். சரி, அந்த நப்பின்னை என்ன செய்யணும் அடுத்தது? எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய், இதுதான் இந்த பாசுரத்தின் கீவேர்டு. என்னன்னா, முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பது தத்துவம் மட்டும் இல்லை, அது உண்மையில் நடக்கக்கூடிய ஒன்று. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய், அது நடக்கும், செயலாக நடக்கும் என்பதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று நப்பின்னையிடமே சொல்கிறார். அதாவது நம்மளோட அந்த வின்னிங் பாயிண்ட் ஒரு 10 மீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11வது மீட்டரில் நம்ம நிற்கிறோன்னா நப்பின்னே அங்கே நிற்கிறா. ஆனால் நீ என்னை விட்டு நகர்ந்துக்கோ, நான் அங்கே போயிடுறேன், 10 மீட்டர் நான் ஓடி போயிடுறேன் என்று நப்பின்னையிடம் சொல்கிறாள். வெற்றி உழைத்தால் வெற்றி கிடைக்கும் என்பது தத்துவம் மட்டும் இல்லை, அது தகவேலோர் எம்பாவா என்றால் நடத்தி காட்டக்கூடிய ஒரு செயல்தான் என்பதை வெறுமே புக்கிஷாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக எழுத்தில் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது செயல்படுத்தக்கூடியது தான், விஸ்வரூபம் நாம் எடுக்கக்கூடியது தான் என்பதை நீ நடத்தி காட்டு. அப்படி நடத்தி காட்டணும்னா நீ நகர்ந்துக்கோ. என்னுடைய மையப்புள்ளி என்னுடைய கண்ணன் என்கின்ற என்னுடைய வெற்றியின் இலக்கு, அதை நான் தொட்டு பார்க்க வேண்டும். எனவே நீ நகர்ந்து கொள், எனக்கு என்னுடைய வெற்றியின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று நப்பின்னையிடம் மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு குறியீட்டு பாடலாக, குறியீட்டு பாசுரமாக நாம் இதை பார்க்க வேண்டும். திருப்பாவை என்பது பழைய கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்க வேண்டிய பாசுரங்கள் இல்லை. நவீன கண்ணாடியோடு அதை பார்த்தால் புதிய 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 பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அந்த பொக்கிஷங்களாக நாம் நம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்கிறாள். விழித்தெழுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.